அனைவருக்கும் இனிய நல்வணக்கம். பாரதியின் இன்னொரு முகம் எனும் தலைப்பில் சில நேரம் உங்களோடு பேசுகின்றேன். மிகவும் உன்னதமானவர், மிகச்சிறந்த கவிஞர், மகாகவி, உலகமே போற்றக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர் பாரதியார். ஆனால் அவருடைய வாழ்வு காலம் இறக்கும் வரை வறுமையிலேதான் இருந்தது என்பது அவருடைய வரலாறுகள் காட்டக்கூடிய உண்மையாகும். தான் வறுமையுற்ற காலத்திலும் தன்னை நாடி வந்த ஏழைகளுக்கு நாளும் உதவி செய்தவர் பாரதியார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு உதவி செய்து அதில் மகிழ்வு காண்பவர் பாரதியார். தான் பட்டினி கிடந்தும் கூட பலரை உண்ண வைத்தவர் பாரதியார். தான் கடன் பெற்றும் கூட மற்றவருக்கு உதவியவர் பாரதியார். பாரதியாருடைய வாழ்க்கையில ஒரு நாள் நடந்த சம்பவத்தை பாருங்களேன். பாரதியினுடைய நண்பர்கள் அதிகப்படியாக யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிச்சைக்காரர்களும் ஜாம கோடங்கிகளும் குடுகுடுப்பைக்காரங்களும் தான் அதிக நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வறுமையில் வாடின ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். அவங்க அன்றாட வாழ்க்கையை தாட்டுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல எல்லாம் பாரதியாரை போய் சந்திப்பாங்க. இப்போ பாரதியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தங்கிட்ட பணம் இருக்கா, பொருள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். வந்தவரை உடனே வாங்க, ரொம்ப மரியாதையோட விருந்தோம்பல் அழகாக செய்வார். அவருடைய ஏழைங்க, குடுகுடுப்பக்காரங்க, ஜாமக்கோடைங்க அப்படிங்கிறலாம் பார்க்கவே மாட்டாருங்க. வந்தோடனே வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வணக்கம், வாங்க உட்காருங்க அப்படிம்பாரு. மனைவி செல்லம்மா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவருக்கு இப்போ பார்த்தாலும் வேறு வேலை பழப்பே இல்லை. ஒரு நாள் ஒரு ஜாமக்கோடைங்க கேட்குறாரு, ஐயா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அரிசி ஏதாவது இருந்தால் கொடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மனைவிட்டு கேட்குறாரு, ஏதாவது அரிசி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்மளே 2 நாளாக பட்டினி கிடக்குறோம், அரிசிக்கு நான் எங்கே போக, வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாம் பானையெல்லாம் காலியாக இருக்குது, நீங்கள் வேணால் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை அப்படியே வெளிக்காட்டிக்காமல் பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு படி அரிசி கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த ஏழைக்கு கொடுக்குறாராமா. அவரும் கையெடுத்து கும்பிட்டு பாரதியாரை வாழ்த்தி போயிடுறாராமா. சரி, இது சாதாரணமான ஒரு தானம் தானே. ஆனால் வறுமையில் இருந்து இது செய்யறது சாதாரணமான ஒரு தானமாக இருக்க முடியுமா? தங்கள் வீட்டில் சாப்பாடே இல்லை, ஒரு அரிசி கூட இல்லை, ஆனால் அடுத்தவங்க வீட்டிலேருந்து கடன் வாங்கி தான் பட்டினி கிடந்து உதவி செய்தவர் பாரதியார் இருந்தாங்க. அதே மாதிரி பாரதியார் இல்லாத நேரம் ஒரு குடுகுடுப்புக்கார வரான். குடுகுடுப்புக்காரன் அம்மா ஐயா இருக்காருங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே ஐயா இல்லைப்பா, ஐயா வெளியே போயிருக்காரு, ஏதாவது வாங்குறதுக்கு வந்தியா, நீ போ அப்படின்னு செல்லம்மா சொல்லிடுறாங்க. இல்லை இல்லை, நான் ஐயாவை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு அவர் இப்படி கட்டி ஒரு பக்கமாக உட்கார்ந்துருக்கார். உடனே பாரதியார் வரார், வெளியில் எங்கேயோ போயிருந்தவர் வராரு. அடடே, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, உள்ளே உட்கார வேண்டியதானே, உள்ளே உட்காந்துருக்கலாம்ல, நீங்கள் ஏன் வெளியில் உட்காந்துருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அழகாக விருந்தோம்பல் செய்கிறார். உடனே பாரதியாருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, நான் தண்ணி எடுக்க வெளியே போகிறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில் போயிடுறாங்க அந்த அம்மா. உடனே பாரதியார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். உடனே எனக்கு பொருளோ அரிசியோ அதெல்லாம் வேணாங்க ஐயா, எனக்கு வேட்டியே இல்லை, ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு, ஒரு வேஷ்டி மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு கேட்குறார். பாரதியார் வீட்டுக்குள்ளே போய் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறார். யோசனை பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, வீட்டில் ஒரே ஒரு வேஷ்டி தான் இருக்குது, தான் கட்டியிருக்க வேஷ்டி மட்டும்தான், ஐயோ இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு பின்னால் போய் நின்று தான் கட்டியிருந்த அந்த ஒரு வேஷ்டியும் கலட்டி என்ன பண்ணுறாருன்னா, அந்த குடுகுடுப்புக்காரனை கூப்பிட்டு, எப்பா இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, கொடான கோடி நன்றிங்க ஐயா அப்படின்னு அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போயிடுறான். நம்ம கதவுக்கு பின்னால் கதவை சாத்தி மறைச்சு பாரதியார் கோவணத்தோடு நின்றுட்டுருக்கார். தன்னோட மனைவி வேகமாக வர்றாங்க. வந்தோடனே தண்ணி கொண்டு வந்தோடனே கதவை தட்டி, ஏங்க கதவை சாத்தியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை செல்லம்மா, அந்த துண்டை மட்டும் எடுத்துக்கூட அப்படிங்கிறாங்க. ஏன் துண்டை எடுத்துற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை, என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன், அவன் உடுத்துவதற்கு கீழாடை இல்லை அப்படின்னு ரொம்ப அழுது கேட்டான், அதனால்
எங்கிட்ட இருந்த கட்டியிருந்த ஒரே ஒரு ஆடை தான் இருந்துச்சு, அந்த ஒரு ஆடையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், இப்போ வெறும் கோமணத்தோடு நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பாரதியார் சொன்னாராம்மா. உடனே சின்னம்மா தலையில் அடிச்சுட்டு செல்லம்மா அடிச்சுட்டு போய் ஒரு துண்டை எடுத்து கொடுத்தாங்களாம். அதை எடுத்து பாரதியார் கட்டிட்டு வந்தாராம். வேறு வேஷ்டி கிடைக்கிற வரைக்கும் அந்த துண்டை தான் அவர் கட்டியிருந்தாராம். பாருங்க, தன்னுடைய கட்டியிருந்த வேட்டியை கூட தானமாக கொடுத்து மகிழ்ந்த ஒரு உத்தம உள்ளம்தான் பாரதியார். அப்படிப்பட்ட பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்க. அவர் எளிமையான முறையில் ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் நம் வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கணும். வறுமையில் இருந்தாலும் நாம் உதவி செய்ய முயல்வோமாக. நன்றி.